ஆரம்பத்துல மோசையால ஒருத்தன் தள்ளினது தாங்க முடியல. பின்னாட்கள்ல பார்வோன் சமூகத்துல இப்படி போவார் உள்ள. எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை கண்களுக்கு முன்பதாக. இன்னும் அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? அதே வீட்டுல மோசை யாரா வளர்ந்தான்? ராஜாவா தானே வளர்ந்தான். பார்வோன் குமாரத்தினுடைய மகனா வளர்ந்தான். அவனுக்கு சேவை செய்தவர்களும் அங்கே இருந்திருப்பார்கள். அத்தனை பேருக்கு முன்னாடி பார்வோன் மோசையை துரத்தி விடுறான். என் முகத்துல முழிக்காதுன்ட்டு. இனி உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான். கர்த்தர் சொல்ற, போ மோசே. ஓகே ஆண்டவரே. எப்படி ட்ரெயின் ஆயிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நீங்க தெரிந்தெடுத்து என்னை அழைத்து என்னை அபிஷேகித்து இங்க கொண்டு வந்தா இங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து பேசுறாங்க, நான் தனியா இருக்கிறேன். எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் போது நீ போய் ரூம்லயே இருந்து சாப்பிட்டுருமா, நீ கிச்சன்லயே சாப்பிட்டுருமாங்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, உமக்கு மூக்கு இல்லையா, உமக்கு வாயில்லையே? இதுக்கு எப்படின்னா நாளைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி சகோதரா, உங்களை தேவன் பழக்க வைக்கிறார். உங்களை தேவன் பழக்க வைக்கிறார். உங்களை தேவன் பழக்க வைக்கிறார். உங்களை தேவன் பழக்க வைக்கிறார். எதுக்காக பழக்க வைக்கிறார் தெரியுமா? பின்னாட்களிலே பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக. எத்தனை பேர் உன்னை தனித்து விட்டாலும் நீ திடப்படும்படி உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை திடப்படுத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு குடும்பத்தினர் மட்டும் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்தப்போ இப்ப சொந்தக்காரங்க எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப பேச மாட்டாங்க. உடனே நமக்கு மனசுல என்ன தோணு தெரியுமா? இந்த கேப்ல இவங்க போட்டு ஏதோ கொடுத்திருப்பாங்க, அதனால முந்தி மாதிரி இப்ப என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆமென். தாவீது தன் தேவனாக, அப்படித்தானே இருக்கும். 6வது வசனம் கடைசி வார்த்தை. தாவீது தன் தேவனாகிய, தாவீது தன் தேவனாகிய, தாவீது தன் தேவனாகிய, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஆமென். எப்படி திடப்பட்டிருப்பார்? நேர போனது, ஆண்டவரே தாவீதே அன்னைக்கு இப்படிதானே இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிற. 2023 தாண்டியாச்சா? 24 தாண்டுவோம் கிருபையினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தருணங்கள் அனுபவங்கள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது. நான் தனித்தவனும். ஒரு ராஜா சொல்றாருங்க, தாவீதின் குடும்பம் பெரிய குடும்பம். தாவீது வர வர விருத்தி, அப்படிதான் இருக்கு, பெரிய குடும்பம். ஆனா தாவீது சொல்றார், நான் தனித்தவனும். எங்க அப்பா அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. சென்னையில் என்று நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என் தகப்பனாரை பார்த்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோமனும் வரணும். ஓகே வரோம். அந்த காலத்திலேயே 3 மாடி வீடு, பிள்ளைங்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் அந்த வீட்டில் உண்டு, இன்ஜினியர்ஸ் உண்டு, நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க உண்டு. இவங்க போகும்போது இவர் 3வது மாடியில் இருக்கிறாரு. மேலே கூப்பிட்றாங்க, மேலே கூப்பிட்றாங்க. கீழே பேர பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் நல்ல சமையல் நடக்குது, எல்லாம் நடக்குது. நேராக மேலே ரூமில் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அப்பா அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாங்க இல்லையா, நல்ல பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், நல்ல வாசஸ்தலத்தை கொடுத்துருக்குறாங்க, குடும்ப தலைமுறைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு, எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாயா ஆமாயான்னு சொல்லிட்டு சிரித்து 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 கேட்டுட்டு அப்படியே அவர் அழ ஆரம்பிக்கிறாரோ. அழுதுட்டு, ஏன் அழுறீங்க? அப்போ நினச்சாங்களாம் அவங்க ஆனந்தத்தில். சொல்கிறார், என் காலையில் இப்போ 11 மணி ஆச்சு, வீட்டில் எல்லாரும் உண்டு, மனைவி உண்டு, மருமக்கள் உண்டு, பிள்ளைங்க உண்டு, பேர பிள்ளைங்க உண்டு, வேலைக்காரங்களும் உண்டு. ஆனால் ஒருத்தவங்க கூட வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா, ஒன்றும் கேட்கல. இந்த வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க ஐயா, ஆனால் நான் தனிமையாக தான் இருக்கிறேன், நான் தனித்தவனாக இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் கட்டுக்கையிலேருந்து ஒரு ஸ்டவ் எடுத்து காட்டுறாராம். எனக்கு ஏதாவது சுடு தண்ணி ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் இதிலே வச்சு தண்ணியை சூடு பண்ணி குடிச்சிருவேன். ஆமென். வெளியே பார்க்கிறது அல்ல ஒருத்தங்களுடைய வாழ்க்கை,
பெரிய பெரிய கார்ல வருவாங்க, தனியா பேசணும்பாங்க, பேசி 5 நிமிஷத்துல உடைய ஆரம்பிச்சிருவாங்க. நான் தனித்தவனும். இந்த நாளில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான். நீங்கள் திடப்படும்படி உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த 600 பேரோடு கூட சேர்ந்து அவரும் கையில கல் எடுத்து உன்னை எறிய மாட்டார். அவர் உனக்காக நிற்பார். ஓ, உனக்காக நிற்பார். ஆபத்தில் அகன்று போகிறவர் அல்ல, ஆபத்தில் அனுகூலமான துணையானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமைப்படுகிறேன், தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுமா இருக்கிறேன். தாவீது மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டான் எல்லா அனுபவத்திலையும். ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, தாவீது ஆடு மேய்க்கிறான். அது நிறைய ஆடு கூட கொடுக்கல, கொஞ்சம் ஆடுகள். உண்மையாக ஈசாயின் குடும்பத்தை வச்சு பார்க்கும்போது தாவீதுக்கு ஆடு மேய்க்கக்கூடிய நிலைமை கிடையாது. ஏன்னா தாவீது யாருக்கு கொள்ளு பேரன் தெரியுமா? போவாசுக்கு கொள்ளு பேரன். போவாசுடைய மகனுடைய மகனுடைய மகன் தான் யாரு? தாவீது. போவாஸ் யாரு? பண்ணையார் இல்ல. ஃபுல்லா இந்த குடும்பத்தில் ஒருத்தனை ஆடு மேய்க்கிறாங்கன்னா அவனை எந்த நிலையில வச்சிருப்பாங்க பாருங்க. தாவீதின் சங்கீதத்தில் அலங்கார வார்த்தைகள் கிடையாது, அதெல்லாம் அவனுடைய ஆழத்திலிருந்து எழுதினவைகள். எனவேதான் சொல்லுகிறார், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும். அங்கே சிறுமைப்படுத்தப்படுகிறான். சாமுவேல் வரும்போது தாவீதை அழைத்து கொண்டு வரவில்லை. ஒரு தகப்பன் ஒரு பெரிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும்போது, இப்போ பிள்ளைங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க, வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா எப்படி டேட்டை செட் பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? அல்ல திடீர்னு சாமுவேல் இப்போ வாராரு, எல்லாரும் விருந்துக்கு ஆயத்தப்படுத்துன்னு சொல்லும்போது, ஆமே மனோவாவின் மனைவியை பார்த்தீங்களா, தூதன் என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் யாரை கூட்டிகிட்டு வரேன்? என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரேன். அதுவும் வீட்டில் தாவீது, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா என் பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த ஈவெண்ட் நடக்காத ஒன்று. சாமுவேல் வந்திருக்கிறார். சாமுவேல் வாரார்னாலே அதை குறித்து எண்ணமே இல்லை. அங்கும் சிறுமைப்படுத்தப்படுகிறான். தாவீது மேல இருக்கிற அழைப்பு இப்பொழுது யாருக்கும் தெரிய வருகிறது? தகப்பனுக்கு தெரிய வருகிறது. ஈசாய்க்கு தெரிய வருது. ஏன்னா அவன் கண்களுக்கு முன்பதாக தான் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சாமுவேல் வாயை திறந்து சொல்லி தைல கொம்பை ஊற்றுகிறான். இதற்கு முன்பதாக இதே அனுபவத்தை ஈசாய் யார்கிட்ட பார்த்தார் அப்படின்னா சவுல்கிட்ட பார்த்தார். ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து சவுல் மேல என்ன ஊத்துனாங்க? தைல. அடுத்து பார்க்கறது யார்கிட்ட தான் பார்க்கறாங்க? தாவீதின் மேல. அப்ப வீட்டிலேயே தாவீதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சிங்காசனத்தை போட்டிருக்கணும். தெரியுது, இவன் மேல அழைப்பு இருக்குன்னு தெரியுது, அபிஷேகம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் மனம் ஏற்க மறுக்கிறது. அங்கே தாவீது சிறுமைப்படுத்தப்படுகிறான். 17வது அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். எலியாப், அபினதாப், சம்மா. ஈசாய்க்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? சத்தமா சொல்லுங்க. 8 பிள்ளைங்க தாவீதோட சேர்த்து. சரி, தாவீதை விடுங்க, தாவீதை விட்டுருங்க. தாவீதை அவங்களே செப்பரேட் பண்ணிட்டாங்கல்ல, தாவீதை விடுங்க. இப்ப எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க. நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாவீதோட சேர்த்து 7 அப்படின்னு. ஆமென். பைபிள் ஸ்காலர் சொல்றேன், ஒருவேளை ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கலாம்? மரித்திருக்கலாம். சரி, அந்த கணக்குக்கே நம்ம வந்தாலும் இப்ப எத்தனை பிள்ளைங்க? 6. இப்ப எத்தனை பேர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க? 3 பேர். அப்ப இன்னும் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? அந்த 3 பேரை அனுப்பாம தகப்பன் தாவீதுங்க வா, இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடு. அதுவும் எப்படி கொடுக்கணுமா? 17வது அதிகாரம் அதனுடைய 17வது
வசனத்துல ஈசாய் தன் குமாரனாகி தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் 2 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் ஓடி போன் துரத்துறார். ஓட்டமாய் ஓடி இதெல்லாம் கொடுத்து சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. தாவீதும் பாருங்க 20வது வசனம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே போனான். ஆமே. அதாவது நமக்கு அழைப்பும் அபிஷேகம் வந்த உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. நான் இந்த சைட்ல இருந்து சொல்லிடுறேன். ஆமே. இன்னும் தாழ்த்தணும், இன்னும் தாழ்த்தணும். அந்த இடத்துல தாவீது, யார்கிட்ட பேசுறீங்க? சேவகர்கள் யாரங்கே? அங்க யாரும் கிடையாது. யாரங்கே? ஒன்றும் கிடையாது. வா அப்பா, 3 பேர் தானே யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. 3 பேர் சும்மா தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன பற்றி. அப்போ நான் எவ்வளோ என்ன நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ சேஃபாக வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே யுத்தம் வேறு நடக்குது. என் மேலே அபிஷேகம் எனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா, ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா, நம்மேல் இருக்கிற அழைப்பை அறிந்தும் நம்மோடு இருக்கிறவர்கள் அழைப்பை ஏற்க மறுக்கிறாங்க தெரியுமா? அந்த இடத்துல தான் நம்ம சிறுமைப்படுத்தப்படுகிறோம். நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுமாக இருக்கிறேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அதனால தான் சொல்லுகிறா, நீர் உமது அடியனை அறிவீர், நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக. எங்க அப்பா என்ன எப்படி பார்க்கறாங்க என்பது அல்ல தாவீது ஃபோக்கஸ் பண்ணது. என் சகோதரர்கள் என்னை எப்படி பார்க்கறாங்க என்பதும் அல்ல தாவீது ஃபோக்கஸ் பண்ணது. என்னை அழைத்தவர் என்னை எப்படி பார்க்கிறார்? ஹல்லேலூயா. என்னை தெரிந்தெடுத்தவர் என்னை எப்படி பார்க்கிறார்? என்னை அபிஷேகித்தவர் என்னை எப்படி பார்க்கிறார்? ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் அங்கும் இங்குமாக நடத்தப்படலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்று அழைத்தவர் உங்க மேல இருக்கிற அழைப்பையும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் உலகுக்கு தெரிய வைக்கும், உறவுகளுக்கு தெரிய வைக்கும். ஒரு நாள் வரும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி